أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இனிக்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவமும் வற்றாப்பெரும் கருணையும் இறங்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய முதல் ஜிம்மாவில் நாம் எல்லாம் இறைவனை வணங்கி வழிபாடப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஒன்று கொள்கிறோம். நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜிம்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய அருள்கொடைகளில் மிகப்பெரிய அளப்பெரிய அருள்கொடையாக இந்த மாதத்தில் அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, நபிமார்களை நம்பிக்கை கொண்டவர்களாக, அவருடைய வேதங்களையும் வானவர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விட்ட ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில்
நீங்கள் இந்த மாதத்தை அடையும் பொழுது அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்த வண்ணமாக ஈமான் கொண்டு நின்று வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு கட்டளை விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஏதோ ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு இறக்கத்தான் செய்கிறது. எந்த தேவையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தை எதிர்பார்க்காமல் ஒரு மூமின் வாழ முடியாது. 2 பெண்மக்களை பெற்றவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆண் பிள்ளை எனக்கு தானா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புடையவராகத்தான் இருக்கிறார். 7 ஆண் பிள்ளை பெற்றவர் ஒரு பெண் பிள்ளை எனக்கு தரக்கூடாதா என்று அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். வியாபாரத்தில் எனக்கு அபிவிருத்தி வேண்டும் அல்லாஹ் என்று எதிர்பார்க்கக்கூடியவராகத்தான் உலக விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மூமின், ஒரு அடியான் எல்லா வகையில் எதிர்பார்த்தவனாகத்தான் அல்லாஹ்விடத்தில் கையேற்றக்கூடியவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் இம்மாதத்தை அடையும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய சொன்ன காரணம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு இம்மாதத்தை அடைவதே அல்லாஹ்வுடைய பேரருள். சாதாரண விஷயம் அல்ல. எல்லா ரமலான் மாதத்தை கடந்து வருகிறோம். ஆனால் ரமலான் மாதத்தை ஆரோக்கியத்தோடு செம்மையாக நாம் இந்த மாதத்தை அடைகிறோம். இதுவே அல்லாஹ்வுடைய பேரருள். ஏனென்று சொன்னால் நரகத்துடைய வாசலை அடைத்து வைத்து அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைத்து எல்லோரையும் சொர்க்கத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒரு மாதம் இது. சாதாரண எடுத்துக்கூடாது. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த உலக விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும்? இறைவா, நாளை மறுமையிலே என்னை குறித்து நீ கேள்வி கேட்பாய் நீதிமன்றத்தில் மகசர் மைதானத்தில். அந்த நாளில் என்னுடைய கேள்வி கலைகள் லேசாக இருக்க வேண்டும். அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு சொர்க்கத்தை நுழைவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் ஒரு பாலத்தை அமைத்து அதன் மீது நபிமார்கள் உட்பட கடந்து செல்வதற்காக ஒரு பாலத்தை அமைப்பானே, அந்த பாலத்தில் நான் சொர்க்கத்தை நுழைவதற்காக நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த பாலத்தின் மீது கண் இமைக்கும் நேரத்தில் அல்லது மின்வெட்டும் நேரத்தில் அல்லது குதித்து ஓடக்கூடிய குதிரை நேரத்திலேயாவது இறைவா நான் கடந்து சென்று சொர்க்கத்துடைய வாசலை தொட்டுவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நின்று வழங்க வேண்டும். அதுதான் நிலையான எதிர்பார்ப்பு. உலகத்தில் எல்லா எதிர்பார்ப்பும் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மகசர் மைதானத்தில் என்னுடைய கேள்விகள் லேசாக இருக்கும் அல்லாஹ். தலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த வேதனையான கொடுமையான நாளில் உன்னுடைய அரசின் நிலையை தர வேண்டும் அல்லாஹ். என்னுடைய உயிர் பிரிக்கப்படும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு என் உடலில் என் உயிர் கூட்டுகிறது உயிர் பிரிக்கப்படும் அல்லாஹ் என்ற எதிர்பார்ப்போடு நின்று வாழக்கூடியவர்களாக மறுவெடுக்க வேண்டும். கபருடைய வேதனை இருக்கிறது. அந்த வேதனையை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னதை நினைவு கூர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூறும் பொழுது அவர்கள் விடுத்த கண்ணீரை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றார்கள், ஏன் கபருடைய வேதனை தாப்பா அதுதாப்பா மறுமையுடைய முதல் பிடிதரமாக இருக்கிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கதறி அழக்கூடிய காட்சியெல்லாம் அதிசயம் பார்க்கிறோம். அந்த கபருடைய வேதனையில் வழக்கமாக எனக்கு கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விகளை எல்லாம் லேசாக இருக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு நின்று வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பை தான் அல்லாஹ் சொல்கிறார். இந்த எதிர்பார்ப்பு தான் அல்லாஹ்விடத்தில் நிலையானது. தாலிக ஃபதுல்லாஹ் கபீர், இதுதான் மகத்தான அருள், பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அருள் புரியவராக மாறிவிட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், திருமறையில பேசுகிறான், யார் தன் இறைவனை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அழகிய அவர்களை செய்து கொள்ளட்டும், நற்செயலை புரியட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக திருமறை சொல்கிறார். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானும் நல்ல அமல்கள் மூலமாக அல்லாஹ்வை எதிர்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு அருள் புரிகிறான். அவருடைய அருள்கள் சொன்னால் நம்மால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த காரியம் நடக்காது. ஆனால் இந்த மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியாருக்கு தன்னுடைய அருளை மழையாக பொழிக்கிறான். அதுக்கு அருள்களே கிடையாது, அதுக்கு என்ன கூலி தெரியாது. அதனால அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றாரு, இந்த நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் கூலி வழங்குவேன். என்ன அதுக்கு அர்த்தம்? வளர அர்த்தம் புரியாம இருக்கும். எல்லாத்தையும் அல்லா தான் கூலி வழங்கணும். தொழுகைக்கு, ஹஜ்ஜுக்கு, உணவுக்கு, தான தர்மத்துக்கு அல்லாஹ்தான் கூலி வழங்குவான். ஆனால் இந்த நோன்பை குறித்து ஏன் அல்லாஹ் சொல்றான்? உதாரணத்துக்கு உலகத்தில் ஒரு நிறுவனம் இருக்கிறது. ஒரு கம்பெனியோட ஒரு முதலாளி தன்னுடைய கம்பெனியை வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கிறார். பல ஆண்டுகளாக உழைக்கிறார். உழைப்பு அப்படி ஒரு கடினமான ஒரு உழைப்பு. அவருடைய உண்மை தன்மை, நேர்மை தன்மை, நம்பர் தன்மையை பார்த்து பார்த்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊழியர் என்னுடைய கம்பெனியில் இருக்கிறார். இவ்வாறு என்னுடைய கம்பெனி எப்படி வளர்ச்சி அடைகிறது? பூரித்த அந்த மனிதர் தன்னுடைய கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஒரு மாளிகையை பங்களாவை அவருக்கு பரிசாக தருகிறார். யாரும் கேட்க முடியுமா? அவருடைய மனைவி அவர்களை காசு கேட்க முடியுமா? என்னுடைய ஊழியருக்கு நான் தரக்கூடிய பரிசு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய மேனேஜர் கேட்க முடியாது. அவர் கட்டிய மனைவியை பிள்ளைகளை கேட்க முடியாது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய காசு, என்னுடைய ஊழியருக்கு நான் வழங்கக்கூடிய பரிசு தருகிறார், யாரும் கேட்க முடியாது. அதை போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானின் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது தொழில் சொல்லி யாரும் பட்டினி இருக்க முடியாது. பார்க்காத யாரும் பட்டினி இருக்குமா? இருக்க மாட்டோம். நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது? மற்ற நாட்கள்ல தொழிலுக்கான உரு செய்யும் பொழுது கேஸ் மூலம் மனசுக்கு தண்ணீர் செலுத்தி வாய்க்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய பழக்கம் இருக்குல்ல. ஆனால் நோன்பு வைத்தவாறு ஒருவர் தண்ணீர் நம்ம நாவுக்கு செலுத்தும் போது ஒரு டிராப் உள்ள இறங்கிடக்கூடாது. இந்த கவர்மெண்ட் இறைச்சி படுத்தது பத்தியா? ஒரு தண்ணீர் ஒரு சொட்டு தொண்டை போய் நினைத்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாளை மறுபடியும் அல்லாவிடத்தில் இந்த நோன்பு குறித்து கேள்விக்குறியாக விடக்கூடாது. தெரியாமல் என் தொண்டை போய் நடக்கக்கூடிய தண்ணீர் ஒரு டிராப் உள்ள இறங்கி விடக்கூடாது என்று நினைக்கிறாங்க. அதுதான் இறைச்சியை புறக்கணும். இதுதான் அழகிய அமலுக்குரிய ஒரு அம்சமாக அடிப்படையாக இருக்கிறது. இப்படி எல்லா அம்சங்களும் எல்லா அமலும் இப்படி அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். என்னுடைய மனைவி ஒரு அழைப்பு இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறார். நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்குரியது என்று இறைச்சியின் வெளிப்பாடு எங்கு வெளிப்படுகிறது? இப்படி எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வெளிவிட்டால் கண்டிப்பா அல்லாஹ் இப்படி கூலி வழங்குவான். இந்த கூலிக்கு ஒரு அளவில்லை என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். யோசிச்சு பாருங்க, நன்மைக்கு இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு முன்னி அடிக்கிறோம் அந்த அளவுக்கு முன்னி அடித்து முன் வர வேண்டும். நன்மை செய்கிறது பட்சத்தில் நான் போட்டி போடுங்க, நான் முந்திக்கிறேன் என்று வர வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார். அப்படிதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இப்போருடைய காலத்துல ஒரு நபி தோழர் அமர்வன் ஜம்மு என்ற ஒரு நபி தோழர், அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, கால் ஊனப்பட்டவராக படைக்கப்பட்டிருக்கிறார். கால் சரியா இருக்காது. ஆனால் நன்மைக்கு அவர் எப்படி ஆசைப்படுறாரு பாருங்க. அல்லாஹ் தூதர் ஒரு கேள்வி கேட்கிறார். அது போல கலந்துக்க நினைக்கிறார், கலந்துக்க முடியல. உகது போல கலந்து நினைக்கிறார், கலந்துக்க முடியல. நன்மை ஏதாவது செய்யும், ஏதாவது முண்டி அடித்து நன்மையில முந்தி அல்லாவிடத்தில் நன்மையை பதிவு செய்து அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை ஏதாவது பெற வேண்டும் என்ற ஆசை தன்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் எதையாவது செய்யும் அல்லாவுக்காக. அல்லாவுடைய பாதை ஏதாவது அர்ப்பணிப்பு செய்யணும் முன்னே அடித்துக் கொண்டு நினைக்கும் போதெல்லாம் அவருடைய கால் மூலமாக இருக்கக்கூடிய நிலையில செய்ய முடியல. ஆனால் அல்லாஹ் தூரத்தை வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் தூரவர்களே காத்தளவு மின் சபீலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை நாம் போருக்கு கலந்து கொள்ளப்பட்டு போர்ல கலந்து வச்சுக்கீங்க. அல்லாஹ்வுடைய வந்து கேள்வி கேட்கிற கலந்து கொள்ள முடியல. அப்படி கலந்து வச்சுக்கீங்க. கலந்து கொள்ளப்பட்டு நான் அந்த போர்ல கொல்லப்பட்டாலும் எனக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையும் போது அல்லாஹ்வுடைய கால்களை சரியாக ஆக்கி பக்கட்டாக்கி என்னை நடக்க செய்வானா ஆரோக்கியத்தோடு என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. நபித்தோர் யார் தெரியுமா? பத்ர் போர்ல அபூஜஹல கொன்றார்கள் சிறார்கள். முஆத் என்று சொல்லக்கூடிய சிறார்கள் அந்த சிங்கத்துடைய தந்தை. கால் ஊனமுற்ற நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதை ஏதாவது ஒரு நன்மை செய்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நான் இலவாக பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் சஹாபாக்கள் இருந்தது. காலை எப்படி நாளைக்கு மறுமையில நான் கொல்லப்பட்டு போர்க்காலத்தில் ஈடுபட்டு அல்லாவுடைய பாதையில கொல்லப்படுது. அப்படி கொல்லப்பட்ட பிறகு சொர்க்கத்தை நான் நடக்கும் போது காலை அல்லாஹ் முழுமையாக்கி தருவானா? அல்லாஹ் தூரவர்களே என்று கேட்கும் பொழுது ஆமாம், அல்லாஹ் தூரவர்கள் ஆம் என்று நிறுத்திடுறாங்க. சொல்லிட்டு அதே போன்ற போரிலே கலந்து கொள்ளப்பட்டு அவர் கொல்லப்படுதான் சரியாக கிடக்கிறார். அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு அல்லாஹ் தூரவர்கள் சொன்ன வார்த்தை அந்நிய அந்தூர் இந்த உமரை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஏங்க அவருடைய கால்கள் சரி செய்யப்பட்ட அழகிய முறையில் ஆரோக்கியத்தோடு சொர்க்கத்தை நடத்தக்கூடிய பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது? எதையாவது நான் நன்மைகளை இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். கபீர், அல்லாஹ்விடத்தில் முந்திக் கொள்ளாத நன்மைக்காக விரைந்து ஓடுகிறாரே அவர்தான் அல்லாஹ்விடத்தில் முந்தியவர்கள். கபீர், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அருளாக இதுதான் இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறார் திருமறையில. இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய அமல்களை அழகான முறையில் செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமோ அல்லாஹ்வுடைய அருள்மலையை நடையக்கூடிய எந்த அளவுக்கு விதைக்க வேண்டும் அந்த அளவுக்கு விதைக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும்.
முத்தாய்மாக இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை செய்யக்கூடியவர்களாக மறுவெடுக்க வேண்டும். அருளை சொன்னார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதுதான் மிகப்பெரிய அருளை. அமலை கொண்டு சொல்ல முடியாது. அமல்கள் முந்திக்கணும். நற்காரியங்களை அபாயமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் விட்டுவர்கள் இருப்பார்கள். தான தர்மங்களை அந்த கைக்கு கொடுக்கும்போது இந்த கைக்கு தெரியாமல் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு ஒரு நோன்பாளிக்கும் வாரி வழங்குவது நான் முன்மாதிரியாக இருப்பேன், முன்னோடியாக இருப்பேன், முந்தி கொண்டு நான் போட்டி போட்டுக் கொண்டு வருவேன் என்று யார் இறங்குகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாகிறார். ஆனாலும் அப்படியெல்லாம் அமலை முன்னிறுத்தி அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள் இந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பை அறுவடை செய்வது. இந்த மாதமே அது புரியதுதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாதவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்றால் அல்லாஹ் கூறுவர்கள். இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் ஒருவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாமல் கடந்து செல்கிறார் அலட்சிய போக்காக, அவருடைய மூக்கு நாசமாக போகட்டும். மூக்கு நாசமாக போட்டா நீ நாசமா போகிறாங்க அல்லாஹ் கூறுவர்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும். அல்லாஹ் எப்போது சொல்றாங்க, எந்த அமலை கொண்டு அல்லாஹ்வுக்கு நெருங்கணும். அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரகத்தில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாலத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் ஒளியை தருவார். காருள் இருளில் சரியான இருட்டா இருக்கும். அந்த இருட்டு அல்லாஹ் ஒளி தருவார். அவருடைய நன்மைக்கேற்ப அமலுக்கேற்ப அல்லாஹ் ஒளியை தருவார். சிலருக்கு கட்டைகளால், சிலருக்கு வந்து போகும். அந்த வெளிச்சத்தை தான் பயணிக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வாசலை போய் சொல்றதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய செக்கிருக்கிற சுமாரெல்லாம் நினைத்தால் இந்த அமலை கொண்டு சொல்ல போக முடியாது சொன்னதுக்கு சரியான காரணமாக இருக்கு. அமலை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கினாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை நீ கடந்த மாதத்தை பார்த்தலாம் என்று சாரப்பு வரக்கூடிய ஏழை எல்லா நாடுகளிலும் சரியாக செப்பையாக உன்னை அஞ்சிக் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாக மாற்றாரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் இறங்கி மன்னிப்பை பெற வேண்டும். அப்படி பெறாவிட்டால் அமலை கொண்டு சொல்ல போக முடியாது என்று அல்லாஹ் இப்போது சொல்றாங்க. சாமாத்திரம் ஆச்சு அல்லாஹ் இப்போது அந்த ரசூலுல்லாஹ் நீங்களும் அமலை கொண்டு போக முடியாது. நீங்க சொல்ல நாங்கள் தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், இந்த காரியங்கள் செய்யறோம். நீங்களும் அல்லாஹ்விடத்தில் உயர சென்று அல்லாஹ்வுடைய நரகத்தையும் சொர்க்கத்தையும் உலமாக பார்த்து விட்டவர்கள் நீங்களும் அமலை கொண்டு சொல்ல முடியாது. ஆமா இல்லா அல்லாஹ்வுடைய அருளால் கருணையால் என்னையும் பெற்றாவிட்டால் நானும் சொர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ் சொன்ன செய்தி அதிகல பார்க்கிறோம். நாம எம்மாறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன நற்சாட்டு என்ன? நபியே உங்களுக்கு முன் சென்ற பாவத்தை நேரம் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து விட்டோம் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர்கள் இரவெல்லாம் நின்று தொழுது கால் மீது கால்களுக்கு ஆய்ச்சாலையா கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் உங்களுக்கு அல்லாஹ் நற்சாட்டு போட்டு சொல்லிருக்காங்க. ஏன் எப்படி நின்று வந்தீங்க? அல்லாஹ் அப்படி சொன்னதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? என்னுடைய பாவத்தை கொடுத்து அல்லாஹ் நற்சான்று வந்திருக்காங்க, அதற்காக நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் மாண்பையும் வரக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி அடையக்கூடியவர்கள் அடைந்து அல்லாஹ்விடத்தில் நற்காரியங்கள் மூலியமாக அமல்கள் மூலியமாக, உதாரணத்துக்கு குர்ஆன்ல 3 லட்சம் எழுத்து பதியப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. 3 லட்சம் ஹர்ஃப், நாமும் நீமும் சொல்றோம்ல, ஹர்ஃப்கள் 3 லட்சமாக பதியப்பட்டிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்படியான ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மைங்கிறாங்க. 3 லட்சம் என்று 10 30 லட்சம் நன்மை குர்ஆன் ஓதினால் செம்மையாக ஓத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லாஹ் தருகிறார். அதை செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்துடைய அமல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பாக இருக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணியை குறித்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த நீ ஏன் என்னோட ஹஜ் செய்ய வரலன்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க. அந்த பெண்மணியும் சில காரியங்களை சொல்றாங்க. அல்லாஹ் கூறுவாங்க, எங்களுக்கு 2 ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை தண்ணீர் இறைப்போம். அந்த ஒட்டகத்தை இன்னாருடைய மகனும் அவருடைய மகனும், அந்த என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் அந்த ஒட்டகத்தில் ஏறி ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, அதனால என்னால் ஹஜ் செய்ய முடியல என்று பதிலளிக்கும் பொழுது அடுத்து அந்த பெண்மணி சொல்றாங்க, இன்னொரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்தை தான் தண்ணீர் இறைத்துக் கொள்கிறோம், வேற வழியில் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாதத்தை அடைந்தால் நீங்க உம்ரா செய்து கொள்ளு. ரமலான் மாதத்துடைய ஒரு உம்ரா என்பது ஹஜ்ஜை கொண்டு எல்லாம் பெற்றுவதோடு நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மையை இந்த மாதம் பெற்று தருகிறது. என்னால் ஹஜ் செய்ய முடியல, வலிமை இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஒரு உம்ரா என்பது இலகுவானது.
தவாபு சாயில பெருமையானது. உம்ராவை செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தருவதாக இந்த ரமலான் மாதத்தில் சிறப்பித்து சொல்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பும் மாண்பும் மன்னிப்பும் மகத்தானது என்பதை உணர்ந்து புரிய வேண்டும். அது போன்ற எத்தனையோ சஹாபாக்கள், இந்த அமர்பின் ஜமூ போன்ற எத்தனையோ சஹாபாக்களை வரலாறு பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்மைக்காக விரைந்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, நாமும் அதே போன்று அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்காக அந்த பாவத்தை இலகுவாக கடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்கு நம்மை மன்னித்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஹதா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் முஸ்லிம்களை சீண்டுவதற்காகவே சில சட்டங்களை எல்லாம் செய்து வரக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இந்த சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக ஒரு தகவல் உள்ள வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அச்சப்பட தேவையில்லை, பரவக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. யாரேனும் வீட்டுகளில் இப்படி வந்து நாங்க மோடியின் திட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்காக மானியத்துக்காக புரியாக கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால், உடனடியாக அவரை பதறாம அப்படியே அங்கேயே உட்கார வச்சு அவருக்கு தண்ணி கொடுங்க. தண்ணியும் சாப்பாடு ஏதாவது பசிக்கிறாங்க கேட்டு அவரை உட்கார வைத்து, இப்பொழுது கவுன்சிலர் வருவார், பஞ்சாயத்து தலைவர் வருவார், அவரிடத்துல உங்களுடைய திட்டத்தெல்லாம் சொல்லுங்கள் என்று அவரை உட்கார வச்சு தர்மமாக செய்து அவரை விரட்டி விடுங்க. எந்த ஒரு பதக்கமும் ஒரு மூமியிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர்கள் போருக்கு போகும்பொழுது எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் மனைவியோடு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவாங்க என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இது ஒரு கேசுவலா ஒரு போராட்டத்துக்கு போகும்போது ஒரு வேலையில வந்து கணவன் மணி சேர்ந்து உட்கார்ந்து நம்மாது இல்லையா, பிக்னிக் போறியா சேர்ந்து உட்கார்ந்துட்ட வீடெல்லாம் பேச நிகழ்ச்சியை பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர்கள் விதியின் மீது நம்பிக்கை வைத்து கேசுவலாக எந்த ஒரு பதக்கமும் இல்லாமல் என்ன அல்லாஹ் விதித்திருக்கிறோம் அதுதான் நடக்கும் ஒரு மனைவியோடு கேசுவலா ஓட்டப்பந்தயம் ஓடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது போன்ற எந்த பதக்கம் இல்லாமல் யாரையும் அல்ல அவரை உட்கார வச்சு அருமையாக செஞ்சு அவர் விரட்டி விட்டுருங்க, அவரை பயமுறுத்தி பதட்டமாக்கி விரட்டி விட்டுருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாமெல்லாம் மதுரை போர்ல நோன்பு வைத்தவாறு மதுரை வார்த்தை சந்தித்த சகாபாக்களுடைய வரலாற்று சொந்தக்காரர்கள். இது போன்றவர்களெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை, பதக்கம் தேவையில்லை. அடுத்து என்னன்னு சொன்ன ஒரு தகவலுக்காக விழிப்புணர்வுக்காக இந்த இரவு நேரத்தில் பயணிக்கிற முடிவுல ரொம்ப குறைச்சிக்குங்க. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் மாதிரி சின்ன பிள்ளைகளா நடுவோட்டு நிற்க வச்சு அந்த பிள்ளைய அழுவா மாதிரி அழுவை உண்டாக்கி அந்த பிள்ளையை பார்த்து எங்கப்பா என்னப்பா எங்க வீடு இங்க இருக்கு, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இங்க கொண்டு போய் விடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி வழிபறி பண்றாங்க, ஆபத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏதேனும் பிள்ளைகளை பார்த்தால் இரவு நேரங்கள் பயணித்தால் பார்க்கும் பொழுது குழந்தைய தூக்கி அந்த சாட்டை விட்டு வெளியே உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கு. எங்கேயும் யாரும் கொண்டு போய் சேர்த்து எங்கேயும் நின்று விடக்கூடாது. இரவு நேரத்துல பயணம் செய்வதை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கங்க. இந்த பக்கத்துக்கு இருக்கு நாம போகக்கூடிய விழாப்பத்தூர் அணக்குடி சோழபுரம் வழிதானே, நாம எப்போதும் போயிட்டு வர வழிதானே நினைக்காதீங்க. பின்னாடியே வர்றான் பைக்ல ஒரு காலால ஒரு எத்து ஒரு வருஷம் உங்களுக்கு நிலைமை இல்லை, எங்க போய் முழுவீங்க உங்களுக்கே தெரியாது. வழிமுறை நடக்குது, இன்னும் அதிகமான வேலையும் செய்துவிட்டு ஓடிவிடுகிறார்கள் இந்த கைவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் இந்த ரமலான் மாதத்துல இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. இது விழிப்புணர்வுக்காக இந்த செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்க தவணாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.